இப்போ இங்கிலீஷ்ல நம்ம கொஷின்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி நம்ம யாருக்கிட்டனா கொஷின் கேட்கணுன்னாக்கா எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம கொஷின் கேட்கணும், எந்த அமைப்பில் நம்ம கொஷின் கேட்கணுன்றதை இப்போ நம்ம கண்டினியூ பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து கொஷின் வேர்டு வரணும். டூ, டஸ், டிட், ஹெல்பிங் வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் மெயின் வெர்பு. இதை இந்த பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கொஷினை வந்து மேக் பண்ணுறோம். இப்போ அது அந்த கொஷின் நம்ம கேட்குறப்போ அப்போ தான் அவங்களுக்கு வந்து கிளியராக புரியும், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இந்த விதத்தில் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து கொஷின் கேட்கணும். தமிழில் வந்து நீங்கள் எப்படி என்ன கேட்கலாம். சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டூ ப்ளஸ் ஐவியூ தே ப்ளஸ் வெர்ப் போடணும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கொஷின்ஸுங்க. அதாவது வந்து ஒரு செயல் வந்து எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்தாக்கா இந்த கொஷினை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம அடுத்தது பாருங்கள், டிட் ப்ளஸ் ஈஷீட் ப்ளஸ் வெர்ப். அதாவது ஒரு செயல் நடந்து முடிந்ததை இந்த அமைப்பில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம அந்த கொஷினாக வந்து மேக் பண்ணணும். அடுத்தது வாங்க நம்ம வந்து அடுத்த கொஷினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசுறியா, பேசுவியா, இதை எந்த சுச்சுவேஷனில் நம்ம கேட்கணும்னா, எப்பொழுதும் ஒரு செயல் நடக்கிறதா, நடக்குமா என்று கேட்க இது போல் ஒரு கேள்வி அமைப்பு, அதாவது கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் நாம் இப்படி கேட்கணும். எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறியா, டூ யூ யூஸ் இன்ஸ்டாகிராம். பாருங்கள், நல்லா கவனிங்க, இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்க. டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப், இந்த மூணு வந்து கலந்துருக்கிறதுனால தான் டூ யூ யூஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நம்ம உருவாக்குறோம். அதை பாருங்க, டூ ப்ளஸ் யூன்றது சப்ஜெக்ட் ப்ளஸ் யூஸ்ன்றது வெர்ப். இதை வச்சு நம்ம ஒரு கொஷினை மேக் பண்ணிட்டோம். வாங்க நம்ம அடுத்த கொஷினுக்கு போகலாம். அது டெய்லி ரொட்டீனான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். இப்போது அவன் எத்தனை மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறான் டெய்லி, வாட் டைம் டஸ் யூ கோ டு ஆஃபீஸ் டெய்லி. நீ அவன் கூட என்ன பேசுகிற, வாட் டு யூ ஸ்பீக் வித் ஹிம் அப்படி கேட்கணும். நீ எப்போ அவங்க கூட பேசுகிற, வென் டு யூ ஸ்பீக் வித் ஹிம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் கேட்கணும். நீ ஏன் இங்கிலீஷில் பேசுகிறதில்ல, ஒய் டோன்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கணும். நீ ஏன் இங்கிலீஷ் பேசுகிற, ஒய் டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். நீ எப்படி இங்கிலீஷில் பேசுகிற, ஹவு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம மேக் பண்ணணும். அவன் டெய்லி ஆஃபீஸுக்கு போகிறான்னா, டஸ் ஹி கோ டு ஆஃபீஸ் டெய்லி அப்படின்னு நம்ம கேட்கணும். அடுத்தவங்களை கேட்குறப்போ அவன் கூட நீ பேசுகிறியா, டூ யூ ஸ்பீக் வித் ஹிம் அப்படின்னு நம்ம கேட்கணும். அவன் இங்கிலீஷ் பேசுவானா, டஸ் ஹி ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம கேட்கணும். மற்றவங்க கேட்குறப்போ வந்து டஸ் ஹி ஸ்பீக் இங்கிலீஷ், நீ இங்கிலீஷ் பேசுவியா, டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். அவனுக்கு உன்னை ஞாபகம் இருக்கா, டஸ் ஹி ரிமெம்பர் யூ. உனக்கு அவனை ஞாபகம் இருக்கா, டூ யூ ரிமெம்பர் ஹிம். இந்த சாக்லேட் டேஸ்ட் எப்படி இருக்குது, ஹவு டஸ் த சாக்லேட் டேஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்கணும். அவள் ஏன் அப்படி கத்துறா, ஒய் டஸ் ஷி ஷவுட் லைக் தட். உனக்கு என்ன தெரியும், வாட் டு யூ நோ. எந்த கலர் பிடிக்கும், விச் கலர் டு யூ லைக். எந்த கலரில். அடுத்தது பாருங்கள், என்ன பென் யூஸ் பண்ணுற, வாட் பென் டு யூ யூஸ் அப்படி நம்ம கேட்கணும். அவங்க ஏன் வர்றதில்லை, ஒய் டு தே நாட் கம் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கணும். கேட்குறப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க. அவள் சமைக்க மாட்டாளா, டஸ் நாட் சி குக், டஸ் நாட் சி குக் அப்படின்னு நம்ம கேட்கணும் அவங்கள. அவன் யூடியூப் பார்ப்பானா, டஸ் ஹி வாட்ச் யூடியூப் அப்படின்னு நம்ம கேட்கணும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து டிட்டு வச்சு எப்படி நம்ம கொஷின் மேக் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு புதுசாக வந்து வீடியோ போடுறேங்க. ஓகே, பாய், குட் பாய்.